வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை போண்டா. அது பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1.5 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு. இது வேணும்னா கொஞ்சம் கார்ன் மாவு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிட்டு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு, கீரை பாலக்கீரை சேர்த்துக்கிறேன். பொடியை நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோடா உப்பு ஒரு 1/4 ஸ்பூன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு. இதெல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரையிலெல்லாம் ஈரப்பதம் இருக்கும். தண்ணி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். அதில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தீ கம்மி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப கம்மி பண்ண வேணாம், மீடியமாக வச்சுக்கிட்டு இது மாதிரி வெந்ததும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாலக்கீரை போண்டா ரெடி. இது டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.